பகவத கதை கேட்டிடுவோம், ரகதாளத்துடன் பாடிடுவோம், சோகமோக படமாட்டோம், நகரிகமாய் பழகிடுவோம். கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம், கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். கலயே சுந்தராகாரம் சதைகப்பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுடைய கிருபா கடாட்சத்தினாலையும் பாகவத கதை கேட்டுடுவோம் அப்படிங்கிற சீரியஸை தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம். பாகவதம் ஆரம்பத்திலேயே சௌனகாத ரிஷிகள் சில கேள்விகளை கேட்குறா. எங்களுக்கு பகவத்குணத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு சூத மகாமுனியே தூண்டி விடுறா, ஒரு ட்ரிகர் பண்ணி விடுறா. மகான்களுடைய ஹிருதயமே எப்படி இருக்கும்னா பகவத்குணத்தினால நிரம்பி இருக்கும். ஒரு ஜலத்தினால நிரம்பி இருக்கிற பாத்திரத்தை சும்மா அப்படி தொட்டு விட்டால் அது அப்படியே பொல பொல பொலன்னு கீழே கொட்டுறா மாதிரி மகான்களுடைய ஹிருதயம் பகவத்குணத்தினால் நிரம்பி இருக்கு. அதுக்கு சாதுக்களுடைய அந்த கேட்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களுடைய கேள்வியானது அதுக்கு தூண்டுதலாக அமையிறது. சௌனகாத ரிஷிகள் 6 கேள்விகள் கேட்குறா. கேட்டுட்டு மேலே சொல்கிறா, நீங்கள் எங்களுக்கு பாகவத கதை சொல்லணும், பகவத்குணத்தை சொல்லணும். என்ன, பகவானுக்கே புண்ணிய ஸ்லோகன் அப்படின்னு பெயர். உத்தம ஸ்லோக விக்ரமே, உத்தம ஸ்லோகன் அப்படின்னு பெயர். உத்கச்சதி தமஹா யஸ்மாத் உத்தமஹா. அவனுடைய நாமத்தை நினைச்ச மாத்திரத்திலேயே அவனிடத்தில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது நம்மளை விட்டு விலகிடுறது. அத்தகைய உயர்ந்த புகழ் பெற்றவன் உத்தம ஸ்லோகன் அப்படின்னு பெயர் பகவானுக்கு. இந்த சௌனகாத ரிஷிகள் சொல்றா, வயம் தூ நவித்ருப்யாம உத்தம ஸ்லோக விக்ரமே யத் ஸ்ருண்வதாம் ரசஜ்ஞானாம் ஸ்வாது ஸ்வாது பதே பதே. அந்த பகவானுடைய கதை கேட்கறதுல, குணத்தை கேட்கறதுல எங்களுக்கு அலுப்பு அப்படிங்கிறதே ஏற்படலை. அலுப்புங்கிறது எங்கே ஏற்படும்? எப்போ நமக்கு ஒரு விஷயம் போதும் அப்படின்னு தோன்றதோ இனி அடுத்த விஷயத்துக்கு போவோம், இந்த விஷயம் அலுத்து போச்சு அடுத்த விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு தோன்றது. அந்த அலுப்புக்கு காரணம் என்னன்னா, இந்த விஷயத்தில் ஒன்று ரசம் குறைவாக இருக்கணும். எந்த விஷயத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அந்த விஷயத்தில் ரசத்தினுடைய குறைவுனால அலுப்புங்கிறது ஏற்படும். இல்லை ரசத்தை கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை எனக்கு இல்லை. ஒருத்தர் ஸ்வீட்டு கொடுக்குறா, அந்த ஸ்வீட்டு சாப்பிடக்கூடிய நிலையில் நான் இல்லை, அந்த ஸ்வீட்டை எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா அந்த ஸ்வீட்டு போதும் அப்படின்னு தோன்றது, வேண்டான்னு தோன்றது. அப்போது ரசத்தை கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை எனக்கு இல்லை. அந்த இனிப்புக்கு ஒரு குறைவும் இல்லை, இனிப்பு இனிப்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த இனிப்பை கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை எனக்கு இல்லை, அதனால எனக்கு அழுக்கிறது, போதும்னு தோன்றது, வேண்டாம்னு தோன்றது. இல்லை சாப்பிட்டு 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 வயிறு நிரம்பிடுத்து ஆச்சு, இனி எனக்கு கேட்கறதுக்கு இடமில்லை, அனுபவிக்கிறதுக்கு இடமில்லை அப்படின்னு தோணும்போது போதும், அலுப்பு, வேண்டான்னு தோன்றது. ஆனால் இந்த 3 விஷயமும் எங்களிடத்துல இல்லையே அப்படிங்கிறார். யத் ஸ்ருண்வதாம் ரசஜ்ஞானாம் ஸ்வாது ஸ்வாது பதே பதே. அப்படி கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு ஆர்வத்தோடு துடிச்சுருக்கு எங்களுடைய ஹிருதயம். அப்பேற்பட்ட எங்களுக்கு போதுமங்கிற எண்ணமே இல்லை. ஏன்னா ஸ்ரோத்ரஸ்ய ஆகாசத்வாது ந பரணம் இத்யுக்தம் அப்படின்னு ஸ்ரீதரா சுவாமிகள் சொல்கிறார். காது வயிறு அப்படின்னு சொன்னால் இவ்வளவு சாப்பிட்டோம் வயிறு ரொம்பிடுத்து ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். காதுக்கு சின்ன வயசுலேருந்து பேசின்னு இருக்கோம், காதுனால் கேட்டுன்னு இருக்கோம், எவ்வளவு வம்புகளை பேசின்னு இருக்கோம், எவ்வளவு விஷயங்களை கேட்டுருக்கோம், என்னைக்காவது காது ரொம்பிடுத்து ஆச்சு அப்படின்னு இருக்கா? அப்போது காதுக்கு ஆகாசத்தன்மை இருக்குது. அப்படிங்கிறதுனால அப்படி சப்தம் அப்படிங்கிறது எவ்வளவு உள்ளே போட்டாலும் அது ரொம்பறதே இல்லை. காதுக்குள்ளே ஏதாவது வலி என்ன சில பேர் எண்ணெய் விட்டுப்பா, காது ரொம்பிடுத்து, அந்த மாதிரியா சப்தம் காதுக்குள்ளே போச்சு அப்படிங்கிறதுனால ரொம்பிடுத்து அப்படின்னு சொல்ல முடியுமா?
அப்போது பகவத் கதை எவ்வளவு காதுக்குள்ளே போனாலும் அது போகிறதுக்கு இன்னும் இடம் இருந்துட்டே இருக்கே தவிர போதும்ங்கிற எண்ணம் இல்லை. யத் ஸ்ருண்வதாம், அதனால் ரொம்பிடுத்து அதனால் போதும் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ரொம்பவே ரொம்பலை, எப்பொழுதுமே பூர்ணம் ஆக்க முடியலை, இந்த காதை நிரப்ப முடியலை, அதனால் நிரப்ப இன்னும் உள்ளே போயின்ட்டுருக்கு. ரசஜானாம், ஒரு கால் எங்களுக்கு ரசம் தெரியலைன்னா அந்த பகவத்குணத்தை கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு இல்லை அப்படின்னா அலுப்புங்கிறது ஏற்படும். 1 மணி நேரம் உட்கார்ந்த உடனே அலுத்து போயிடும் கதை, பகவத் கதை. ஆனால் அப்படி இல்லையே. 1000 வருஷமாக சத்ரயாகம் பண்ணிட்டு இருக்கோம், 1000 வருஷமாக நீங்களும் உட்காந்துட்டு பகவத்குணத்தை பிரவச்சனம் பண்ணுறேன், எங்களுக்கு அலுப்பு அப்படிங்கிறதே இல்லையே. ரசஜானாம், ஏன்னா ரசோ வைசஹா அப்படின்னு அந்த பகவான் ரசமயமானவன், அந்த ரசத்தை தெரிஞ்சு இருக்கிறவர்கள் நாங்கள். முகுந்த சேவி அந்யவதங்க சம்ஸ்ருதிம், அந்த பகவானுடைய திருவடியை பிடிச்சின்றவனுக்கு வேற சம்சாரம் எங்கேயும் ஏற்படுறதில்லை, அதனால வேற விஷயத்துல எங்களுடைய மனசு போறதில்லை. ரசஜானாம் ஸ்வாது ஸ்வாது பதே பதே. சரி, சொல்கிற விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய பகவத் கதை ரசமற்றதா என்ன? பகவான் ரசமயமானவன், அவனுடைய கதை ரசமில்லாததாகவா இருக்கும்? அப்போது பகவத் கதையும் ஒவ்வொரு பதத்துக்கு பதம் இனிமையாக இருக்குது, அந்த கேட்கக்கூடிய விஷயமும் ரசமயமாக இருக்குது, எங்களுக்கும் ரசத்தை கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது, எங்களுடைய காதுக்கும் நிரம்பிடுத்து ஆயிடுத்து அப்படிங்கிற ஸ்வபாவம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த பகவத்குணத்தில் அலுப்பே இல்லை அப்படின்னு சௌனகாதி ரிஷிகள் சொல்கிறா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.